தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து கிருபையை குறித்து அநேக காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கிருபை என்றால் என்ன? இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாங்க என்ன செய்ய வேண்டும்? இந்த கிருபை எப்படிப்பட்டது? எதற்காக இந்த கிருபை தேவன் எங்களுக்கு தருகிறார், தந்திருக்கிறார் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்கள்ல கிருபை இருக்கு. இந்த கிருபை இருக்கிறபடியா என்னத்தை செய்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் தேவனிடத்துல போய்விடலாம் என்று அநேக விதமான பிழையான பிரசங்கங்கள், போதனைகள், டீச்சிங்கள், காரியங்கள் இந்த நாள்ல இருக்கிறதை நான் அநேகர் கண்டிருக்கிறோம். நானும் கண்டிருக்கிறபடியால் இந்த கிருபையை குறித்து இந்த 5ஆம் அதிகாரம் இருந்து பார்க்க இவ்விதமாக 1வது வசனம், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாய் விசுவாசத்தினால நாங்க எப்படி நீதிமான்கள்? அங்கால் இதற்கு முன்பதான வசனங்கள்லாம் நியாய பிரமாணத்தை குறித்தும், மீறுதல்களை குறித்தும், ஆதாமுடைய பாவத்தை குறித்தும், இயேசு அந்த பாவத்தை எப்படி மீட்க இருந்த, பாவத்திலிருந்து எப்படி எங்களை மீட்க வந்தார் என்பதை குறித்தும் சொல்லி போட்டு, இவ்விதமாய் விசுவாசத்தினால இப்ப நாங்கெல்லாம் நீதிமான்களாக்கப்பட்டது எங்களுடைய எந்த ஒரு காரியமும் கிடையாது. எங்களுடைய ஜெபமோ, எங்களுடைய பக்தியோ, எங்களுடைய கிரியைகளோ கிடையாது. விசுவாசத்தினால எப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனால சந்திக்கப்பட்டு இவர்தான் உண்மையான தெய்வம், இந்த தெய்வம்தான் எங்களுடைய பாவங்களுக்காக மரித்த இயேசு, அப்ப இவரிடத்துல வரும்போது தான் எங்களுக்கு அந்த மன்னிப்பு உண்டு, இவர்தான் தெய்வம், இவர் இல்லாமல் வேறொரு தெய்வம் அல்ல என்று நாங்கள் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் எங்களை நீதிமான்களாக மாற்றுகிறது. அது கிருபை. இதுதான் கிருபை. உங்களுடைய கிரியைகள் அல்ல, உங்களுடைய பணம் அல்ல, உங்களுடைய ஊழியங்கள் அல்ல, உங்களுடைய எந்த காரியமும் திறமைகள் அல்ல, நீங்க செய்கிற எந்த காரியமும் அல்ல. அந்த விசுவாசிக்கும் போது இலவசமாக கிடைக்கிறதான் கிருபை. அதுக்கு கொஞ்சமேனும் தகுதி இல்லாத எங்களுக்கு தரப்படுகிற ஒரு காரியம்தான் கிருபை. அப்ப விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களாக்கப்பட்டது கிருபை. அப்படி நீதிமான்களாக்கப்பட்ட நாங்க தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப ஒரு விசுவாசிகளாய் வாழுகிற நாங்க, தெய்வத்தை நம்புகிற நாங்க, தெய்வத்தை நம்பி தெய்வத்தினால நீதிமான்கள் என்று மாற்றப்பட்டிருக்கிற நாங்க, எங்களுடைய வாழ்க்கையில அவர் ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறார். இந்த பூமி தர முடியாத, உலகம் தர முடியாத, எங்களுடைய பணம் தர முடியாத, எங்களுடைய படிப்பு தர முடியாத, எங்களுடைய சொந்தங்கள், உறவுகள், பிள்ளைகள் தர முடியாத ஒரு தேவ சமாதானம் இந்த விசுவாசத்தினால ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்படுகிறோம். 2வது தேவனுடைய சமாதானம் என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த சந்தர்ப்பத்திலும், வியாதியிலும், துன்பத்திலும், கண்ணீரிலும், ஒதுக்கப்பட்ட நிலைமைகளிலும், தள்ளப்பட்ட நிலைமைகளிலும், எந்த காரியம் வந்தாலும் தேவனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெய்வம்
ஒரு சமாதானத்தை தருகிறார். எது எங்களுடைய வாழ்க்கையில இருந்து போனாலும் இந்த சமாதானம் தேவனை நம்புகிறவருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஆகவே அந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை தருகிற அந்த தெய்வத்தை தேட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தின் நீதிமான்களாக மாற்றப்பட்டு அந்த தேவனுடைய சமாதானத்தை பெற்று நாங்க வாழணும். இதை பெற்றுக்கொண்டு நாங்க அதுல நிலைத்திருக்க வேண்டும். எப்படி நிலைத்திருக்கணும்னா வேதத்தை முதலிடம் கொடுத்து தேடி தியானித்து அதன்படி கிரியை செய்து வாழும்போது அந்த தேவனுடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.